ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ஒரு செம ஜாலியான அப்டேட் இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம தமிழ் பிக் பாஸ் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இந்த டைம் லீக் ஆகியிருக்க போட்டியாளர்கள் லிஸ்ட்டை பார்த்தாலே நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அப்படி யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிருக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முறை பிக் பாஸ் டீமுக்கு செம்ம டஃப் காம்படிஷனாக இருக்க போகுது. ஏன்னா ஒரே நேரத்தில் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் அப்படின்னு 6 லாங்குவேஜ்லேயுமே செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த சீசனில் எந்த லாங்குவேஜில் டிஆர்பி அதிகம் கிடைக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே செம்ம எஃபர்ட் போடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, தமிழ் பிக் பாஸோட க்ரியேட்டிவ் டீம் இந்த முறை மாறிட்டாங்க. ஸோ பழைய டீம் மலையாளத்துக்கு போனனால நமக்கு ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வர ரூம்ஸ்ல இருந்து எல்லாமே டோட்டலா மாறப்போகுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். ராஜ்பிரியன், ஸோ இவரை தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ இன்ஸ்டாகிராமில் லுங்கி பாய்ஸ் அப்படிங்கிற பேஜ் மூலமாக ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்கவ். ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் சீசனில் பயங்கரமாக பேசப்பட்ட அரோராவோட பாய் ஃப்ரெண்டு தாங்க இவர். மூணாவதாக ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் என்ட்ரி தாங்க இவங்க தான், முனியம்மா. ஸோ இவங்க வந்து ஒரு யூடியூபர். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் பேசி வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ ரீசெண்டாக கூட இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் எங்கே போகிறேன் வரேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்கிறனால ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து காமன் மேன் என்ட்ரியில் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம புவியரசன்க, இவர் லாஸ்ட் சீசன்லேயே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அவர் அப்போ வரல. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக உள்ளே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை தொடர்ந்து ஹார்ட்பீட் சீரியல் ராம். ஸோ அதாவது சீசன் 3ல் இவர் திடீர்னு வெளியேற போகிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததான் இன்ஸ்டாகிராமில் செம்ம ஃபேமஸான பிளாக்கி ஸ்டாரு. ஸோ இவர் பேரும் அடிப்படுதுங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபரீனா கேரக்டரும் உள்ளே வரதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே விஜய். ஸோ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் சிங்கர்லேருந்து 2 பேர். ஸோ அதில் வந்து ஒன்று இனியா, இன்னொன்று பூவையார். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பிக் பாஸ் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் புகழ், ஹேமா ராஜ்குமார். ஸோ இவங்களும் கண்டிப்பாக வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஜனனி அசோக் குமார், மகாநிதி சீரியல்லேருந்து ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேருங்க. இப்போ செகண்ட் லவ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட பிரியங்கா அல்லது வெங்கி, இவங்க 2 பேரில் யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் உள்ளே வந்தால் ஷோ ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.